ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி மஞ்சள் கிழங்கு வச்சு நாம் ஒரு ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வெள்ளைத்துண்டும் 2 ஏலக்காய், லெமன் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் டயத்தில் தான் இந்த மஞ்சள் கிழங்கு கிடைக்கும். இது நல்லா நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு மண்ணெல்லாம் போக கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிளாஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இந்த வெள்ளைத்துண்டை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கரைஞ்சி தண்ணி கொதித்து வரட்டும். இது கூட 2 ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதில் துருவி வச்சுருக்க மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். உங்கள் வீட்டில் மண் தரையோ இல்லை தொட்டியோ இருந்ததுன்னா இந்த கிழங்குல கொஞ்சமாக எடுத்து வச்சிங்கன்னா அதுவே முளைச்சி வரும். நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு கீழே உருவாகி வர்றதுக்கு ஒரு 6 மாதமாவது நமக்கு தேவைப்படும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொதித்ததை நாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது. இதில் புதினா இலையும் நான் சேர்த்துருக்கேன்.